ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து தலைவர் பற்றின ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அவர் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் கூலி அப்டேட், சிக்கிடி வைப் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். செம்ம ரீச் ஆச்சு. தலைவர் பயங்கர எனர்ஜியாக இப்போ இருக்கிற ஆர்டிஸ்டோட போட்டி போடுற மாதிரி ஒரு செம்ம ஸ்டெப் போட்டிருந்தார். அவருடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த மூட், ஏதோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தலைவரை பார்த்த ஒரு ஃபீல். அந்த வைப் முடிகிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஜெயிலர் 2 படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கிராண்டியராக இருந்துச்சு அந்த டீசர். ஒரு டீசர் கூட இல்லை, ஆக்சுவலி அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான். அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுக்கு இவ்வளோ செலவு பண்ணுவாங்களா? இந்தளவுக்கு கிராண்டாக இருக்குமா? அதனுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்த்தாலே வேறு மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் அந்த டீசர் பார்த்துட்டு ஈவன் ஃபேன்ஸ் உட்பட எல்லாருமே, சினிமாக்காரங்க எல்லாரும் ஓகே சிஜியாக இருக்கும்னு நினச்சாங்க. அந்த கார்லாம், இந்த 3 கார் செவுத்து அடிச்சுட்டு வர்றது ஒரு 90% சிஜியாக இருக்கும்னு நினச்சாங்க. எல்லாமே ரியலாக எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் படங்களில் ஏன் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நம்பத்தகுந்த மாதிரி இருக்குது? அது வந்து மிஷன் இம்பாசிபிளாக இருக்கட்டும், ஜேம்ஸ் பாண்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், பொதுவாகவே பெரிய பெரிய ஒரு ஹை பட்ஜெட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலாக இருக்கும். அதுக்கு அவங்க விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜியை வந்து ஒரு பேக்கப்பாக, மீன்ஸ் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக தான் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ரியலாக ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து நம்ம ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஓகே, நடுவில் ஒரு சில சிறு பிள்ளைகள் வந்து இது வந்து டூப்புன்னு சொல்ல போக சன் பிக்சர்ஸ், உண்மையில சன் பிக்சர்ஸ் வந்து இந்த பதிலடி கொடுக்குறதுல சூப்பராக பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும், தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. திரு கலாநிதி மாறன் அவர்கள் வந்து ஸ்டேஜில் எப்போவுமே சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், தலைவர் படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், அதை ப்ரொமோட் பண்ணுற விதம், அந்த படம் எப்படி இருக்கணும் பாருங்கள். அடுத்தடுத்த படங்க, ஒரு பக்கம் கூலி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2, ரெண்டுமே கோலிவுட்டினுடைய ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ். அடுத்தடுத்த படம் வச்சுருக்காங்க. ரெண்டையும் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தலைவருடைய 50வது வருடம் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணணும்? செலிப்ரேட் பண்ணால் நீங்கள் வந்து நண்பர்கள், சினிமா வட்டாரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு மேடை போட்டு அப்படிலாம் கூப்பிட்டா தலைவர் வரவும் மாட்டார், ரஜினி சார் வரமாட்டார். இதுதான் ட்ரிபியூட்கான ஒரு நல்ல விஷயம். ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு பக்காவான ஹிட்டு கொடுக்கணும். அதை சன் பிக்சர்ஸ் தரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன் சாரை பார்த்தா அவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. ஜெயிலர் 2ல் வந்து அந்த டூப்புன்னு சொன்ன விஷயம், அதுக்கு வந்து பதிலடி கொடுத்த சன் பிக்சர்ஸ் வந்து கண்டிப்பாக பாராட்டணும். ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது நிறையா ரஜினி சார் ஃபேன்ஸுக்குமே அது வந்து தலைவர் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சு. ஒய் பிகாஸ் பேக் ஷாட்டில் அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் தலைவர் இதுக்கு முன்னே கொடுத்ததில்லை. ஸோ இந்த படத்துக்கு நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து நிறையா விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. தலைவரை பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். மேக்கிங் வீடியோவில் ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பாடியாக ஒரு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஒரு அத்லெட்டுக்கான ஒரு பாடி இருக்கிற மாதிரி தோணுது. தர்பார் சமயத்தில் ரஜினி சார் எக்ஸசைஸ் பண்ணார், முருகதாஸ் சொன்னதுனால. அது வந்து படத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சீக்வன்ஸும் வச்சுருந்தாங்க. ஒருவேளை கூலி திரைப்படத்துக்கு லோக்கி சொன்னது கேட்டு ரஜினி சார் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ரீசெண்ட் டைமில் கூட அவருடைய பர்சனல் ட்ரெயினர் ஒருத்தர் வந்து சொன்னார் இல்லையா, எப்போது வேட்டையன் ரிலீஸ்க்கு முன்னால் இப்போ ரஜினி சாரோட பர்சனல் ட்ரெயினர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார். ஸோ இப்போது கடந்த ஒரு 6-7 மாதமாகவோ இல்லை ஒரு வருஷமாகவோ ரஜினி சார் எக்ஸசைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அது அந்த மேக்கிங் வீடியோவில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் அந்த பாடி லாங்குவேஜ், நிற்கிற போஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜெயிலர் 2க்காக நிறையா மெனக்கடல்களும் இருக்குது. அவருடைய நடை, உடை, பாவனையெல்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. பேங்காக்கில் ஒரு பக்கம் கூலி திரைப்படத்துக்கான ஃபைனல் ஷெடியூல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஃபைனல் ஷெடியூலில் தலைவருக்கான முக்கால்வாசி போர்ஷன் கிட்டத்தட்ட மொத்தமாக முடிச்சிடுவாங்க போல இருக்குது. ஒரு சில பேட்ச் ஒர்க் இருந்தால் சென்னையில் மறுபடியும் அவருக்கு ஷூட் இருக்கலாம். ஆனால் அந்த ஷெடியூல் முடித்து வரும்போது ஒரு 90% ஆஃப் தி ஃபிலிம் முடிஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2ல் பாலகிருஷ்ண சார், பாலையா அவர்கள் நடிக்கிறாரு. இதை பற்றி நம்ம சேனலில் நிறையா தடவை பேசியிருக்கோம். ஜெயிலர் 2 ஒன்று நடக்கும் பொழுது கண்டிப்பாக பாலையா அவர்கள் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெய் பாலையா அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தோம், பேசியிருந்தோம். அது இப்போ நடக்க போகுது. ஜெயிலர் 1 ரிலீஸ் ஆகும் பொழுது நெல்சன் சொன்ன ஒரு விஷயம், லாலேட்டா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் அவர்கள், இவங்க 2 பேரும் மாதிரி பாலையா அவர்களும் நடிக்கிறதுக்கான நான் முயற்சி பண்ணேன். பட் எனக்கு வந்து இந்த கேரக்டர் ஆர்க்கில் ஒரு ஓப்பனிங், ஒரு எண்டு கிடைக்கணும். மற்ற 2 கேரக்டருக்கும் கிடச்சிது. பட் இது வந்து என்னால் கொண்டு வர முடியல. ஒரு டெல்லி போலீஸ் மாதிரி அவரை உள்ளே கொண்டு வரலான்னு நினச்சேன். பட் எனக்கு திருப்தியாக இல்லை, அதனால் விட்டுட்டேன் அப்படின்னாரு. ஸோ ஒருவேளை அடுத்து எடுக்கிறதா இருந்தால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்னு சொன்னார்.
இப்போது அது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 1ல் இருந்த மோகன்லால் அவர்களும் அதே மாதிரி சிவராஜ்குமார் அவர்களும் பார்ட் 2லேயும் நடிக்கிறாங்க. கொஞ்சம் அதில் வந்து கெமியோவாகவும் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்துச்சு. இதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கெமியோ வெர்ஷனாக இருக்கும் போல இருக்குது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன்.